சமண மதம். சமண மதத்துல மொத்தம் 24 தீர்த்தங்கரர்கள் இருக்கிறாங்க. முதல் தீர்த்தங்கரர் அப்படின்னா ரிஷபதேவர், அவர் தான் சமண மதத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்றாங்க. 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர், 24 தீர்த்தங்கரர் மகாவீரர். ஆனா சில பேர் என்ன சொல்றாங்க, மகாவீரர் தான் அதை தோற்றுவிச்சாரு அப்படின்ட்டு. ஆனா 24 தீர்த்தங்கரர்ல 22 தீர்த்தங்கரர்களை நம்ம பார்த்தா உயரம், எடை, கால அளவு எல்லாமே கற்பனைக்கு எட்டாத அளவுல இருக்கிற காரணத்தால அந்த 22 தீர்த்தங்கரர்கள் மனிதர்களா வாழ்ந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 23வது தீர்த்தங்கரர் பார்சுவநாதர் தான் அதை தோற்றுவித்தார், மகாவீரர் அதை வழி நடத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. சமண மதத்துடைய முக்கியமான கோட்பாடு என்ன ஆவனா, அவங்க கடவுள் இல்லை என்ற கோட்பாடும் ஞானம், சமாதி, முக்தி என்ற நிலையிலிருந்து வீடு பேரு, அதாவது மோட்சம், வீடு பேரு, நிர்வாணம் என்ற நிலையை அடைந்து முக்தி என்ற நிலையை அடைவதற்கு தான் அவங்க போயிட்டு இருந்தாங்க. இன்னொன்று அதில் அவங்க எல்லாருமே உடை உடுத்தாம இருந்த காரணத்தால அவங்க ஊருக்குள்ள போகும்போது பெண்கள் அவங்கள பார்த்து பயந்தாங்க. அவங்க சாப்பாட்டுக்காக தான் ஊருக்குள்ள போவாங்க. அதை பார்த்து பெண்கள் அச்சப்பட்டாங்க. அவங்க உள்ள போகும்போது கதவை பூட்டினாங்க. பெண்கள் வெக்கப்பட்ட காரணத்தால இதனுடைய வீழ்ச்சிக்கு இந்து மதத்தின் பக்தி இயக்கம் ஒரு காரணமா இருந்தாலும் அது ஒரு முழுமையான காரணம் என்று சொல்ல முடியாது. சமண மதம் அழிவதற்கு இவர்கள் ஆடை உடுத்தாமல் ஊருக்குள் வந்ததும் ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இத்தகைய சமணர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ஒரு முக்கியமான வரலாற்று சின்னமாக இருக்கக்கூடிய இந்த 5 சமணர்கள் படுக்கைகள் பார்த்து அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது வரலாற்று ஆவணமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம்.